அப்போஸ்தலன் என்கிற பட்டத்திற்கு யாரை கொண்டு வருகிறார் என்றால் சபையை அழித்தவனை, சபையை துன்பப்படுத்தினவனை, சபைகளை பாழாக்கினவனை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். ஏன் கொர்நேலியுவை தெரிந்தெடுக்காம பவுல போய் தெரிந்தெடுத்தீர்? கொர்நேலியு எப்படி ஆள் தெரியுமா? அவர் தான தர்மம் செய்து எவ்வளவு ஜெப நேரத்தை செலவிட்டு வீட்டார் அனைவரோடு தேவ பக்தியோடு ஒழுங்குக்கிறம்மா, யாருக்கும் தொந்தரவு கூடாம எப்படிப்பட்ட மனுஷன், நல்ல ஒரு அமைதியான மனுஷன் இல்ல, அவனை அப்போஸ்தலனா தெரிந்தெடுத்திருக்கலாம்ல. ஏன் பவுலை? அதுதான் கிருபையினால் வருகிற அழைப்பு. உங்கள் மீது ஒரு கிருபையின் அழைப்பு. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே, நீங்க தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே உங்களுக்கு நேராய் அது கடந்து வந்து விட்டது. அவ்வளவு வலிமை உள்ளது. இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற நீங்க யாரும் சும்மா வரவில்லை, தற்செயலா வரல. ஏதோ எங்கேயோ நடந்த ஒரு பிராப்ளத்தினால இங்க வந்து நான் உட்கார்ந்து இருக்கிறேன் இல்லங்க. அவர் உங்களை கிருபையினால் அழைத்து வந்தார். நீங்க வரும்போது வியாதியோட வந்தீங்க, உண்மைதான், பிரச்சனை, அதனால இங்க வந்தீங்க, உண்மைதான். ஆனால் அதற்கு மேல ஒண்ணு இருக்கு. அவர் உங்களை கிருபையினால் அழைத்திருக்கிறார்.